ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாலும் பேச்சுலர்ஸாக இருந்தாலும் இப்படி ஒரு பொடி அரைச்சி வச்சுக்கோங்க. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆனதும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுறலாங்க. இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கல்லையும் சேர்த்து லைட்டாக வறுத்துட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு ஒரு 5, 6 பல் பூண்டை ஸ்கின்னோடையே தட்டி சேர்த்து வறுத்து விட்டுறலாங்க. இதோட சின்னதாக புளியும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 3, 4 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வறுத்து விட்டுறலாங்க. 1 ஸ்பூன் மல்லி, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய், ஒரு 5, 6 மிளகாய் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வறுபட்டதும் பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. இதோட பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு ஆற விட்டுட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிடலாங்க. இதை ஒரு 6 மாதத்துக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும்.